சைடு இட்லிக்கு மாவு இருக்குது. இட்லிக்கு தோசைக்கு ரெண்டுக்குமே நான் ஒரே மாவு தான் இருக்கேன். இட்லியும் சூப்பராக இருக்கும், தோசையும் நல்லா சூப்பராக வரும். அப்புறம் இதிலேருந்து கொஞ்சோண்டு உளுந்து எடுத்து வடை கொஞ்சோண்டு ஒரு 4 வடை தான் போடுறேன், அதுக்கு மேலே போட மாட்டேன். 4 வடை இல்லை அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு உளுந்து ஒரு கை எடுத்து உளுந்தங்க இந்த பாருங்கள் மாவு எடுத்து வடைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு, வெந்தயம் கலந்துருக்கோம், பரவாயில்ல, அதனால் உடம்புக்கு நல்லது தானே. பச்சரிசி மாவு, கொத்தமல்லி தழை, வெங்காயம், ஜீரகம், கொஞ்சோண்டு மிளகு போட்டு கலந்து வச்சுருக்கேன். வடை தட்டிக்கிறேன். பார்த்தீங்களா, பொசு பொசுன்னு குண்டு குண்டா வடை தெரியுதுங்களா. 4 வடை தான், இதுக்கு மேலே கிடையாது. ஏன்னா ரொம்ப உளுந்து எடுத்துட்டோம்னா இட்லி இப்போ நல்லா இருக்காது, தோசை நல்லா இருக்காது. அதனால் சும்மா 4 வடைக்கு எடுத்துக்கலாம். ஒரு கை எடுத்துகிட்டு அதிலே கொஞ்சம் உளுந்தங்கஞ்சி காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. எப்போயாவது இந்த மாதிரி நான் செய்வேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு உளுந்தங்கஞ்சி காய்ச்சி கொடுத்தா இடுப்புக்கு நல்ல பலம். சின்ன பிள்ளையிலேருந்து கொடுத்துட்டு வந்தோம்னா கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும்போது அதுங்களுக்கு நல்லா இடுப்புக்கு நல்லா பலமாக இருக்கும். முதுகு வலி, இந்த ஆப்ரேஷன் பண்ணால் முதுகு வலிலாம் வருதுல்ல, அவங்களும் இந்த உளுந்தங்கஞ்சி சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இடுப்பு வலி இருக்காது. இந்த பாருங்க எவ்வளோ ஒரு சாஃப்டாக மொறுமொறுன்னு இருக்குது பாருங்க, எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் வடை. பாருங்க காலையில் அரைச்ச கார சட்னி, கொஞ்சம் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடுவோம். ஓகே, பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.